பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை தியாகராய நகர் ரங்கநாதன் தெருவில் இறுதிக்கட்ட வியாபாரம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் செந்தில் ராஜா. விவரங்கள். நந்தா, பொங்கல் பண்டிகையை இறுதி கட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம். அந்த பர்ச்சேசிங் பண்ணுற வேலைகள், இந்த பண்டிகை இப்போ கோலாகலமாக கொண்டாடக்கூடிய இந்த சூழலில் அதற்கு மக்களும் தயாராகி வருகிறார்கள். குறிப்பாக நாளை அந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பொங்கல் பண்டிகை தீபாவளி பண்டிகை போலவே தமிழர் பண்டிகையான பொங்கல் பண்டிகையும் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் இல்லை, அனைத்து இடங்களிலுமே சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். குறிப்பாக புத்தாடைகள் அணிந்து பொங்கல் வைத்து ஒவ்வொரு குடும்பத்தினரும் அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபடுவார்கள். இதற்காக அந்த பொங்கல் பண்டிகையை ஒட்டி அந்த தினங்களில் பார்த்தீர்கள் என்றால் தீநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் தெருவில் அதிக அளவில் அந்த வியாபாரம் என்பது நடைபெறும். புத்தாடை வியாபாரமாக இருக்கட்டும் அல்லது அது சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து வியாபாரமும் களை கட்டும் என்று சொல்லலாம். அந்த வகையில் தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிக அளவில் இந்த பகுதியில் வியாபாரம் நடந்தது. ஏராளமான மக்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து கூட இங்கு இந்த ரங்கநாதன் தெருவிற்கு அந்த புத்தாடைகள் வாங்குவதற்காக, பொருட்கள் வாங்குவதற்காக குவிந்திருந்தார்கள். அதனுடைய அந்த தொடர்ச்சியாக இந்த பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழலில் தற்போது அந்த இறுதிக்கட்ட வியாபாரம் என்பது நடைபெற்று வருகிறது. இங்கு ஏராளமான பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான புத்தாடைகள் மற்றும் பொருட்களை வாங்கி செல்கின்றார்கள். அதுவும் பார்த்தீர்கள் என்றால் அனைத்து தரப்பினரும் இங்கு வருவதை நம்மால் பார்க்கப்படுகிறது. பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள் என அனைத்து தரப்பினரும் வருகிறார்கள். குறிப்பாக குடும்பத்தினரோடும் இந்த பொருட்களை வாங்கி செல்கிறார்கள். அதேபோல் நண்பர்களாகவும் இங்கு வாங்கி செல்கிறார்கள். ஒரு வழக்கமான நாட்களில் இருக்கும் அந்த மக்கள் வருகையை விட இன்று அதிகமாக இருக்கிறது என்றுதான் கூறலாம். குறிப்பாக அந்த வார இறுதி நாட்களில் ரங்கநாதன் தெரு மிகவும் பரபரப்பாக காணப்படும். அதிக மக்கள் வருவார்கள். அதே போல அந்த பண்டிகை நாட்களை ஒட்டி இருக்கக்கூடிய நாட்களிலும் அதிக அளவு வருவார்கள். குறிப்பாக அதோடைய வார இறுதி நாட்கள் எல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு, அதாவது பலாயிரக்கணக்கான மக்கள் இங்கு வருவார்கள். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கும். குறிப்பாக வார நாட்களில் கூட, அதாவது பண்டிகை நாளை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் இன்று பலருக்கு விடுமுறை இல்லை என்றால் கூட இங்கு பொருட்களை வாங்க வரக்கூடிய மக்களின் எண்ணிக்கை என்பது அதிகமாகவே காணப்படுகிறது. நந்தா, நன்றி செந்தில் ராஜா விவரங்களுக்கு.